ஓம் நம சிவாய. இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நேரடி நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்க ஒன்றும் இல்லைங்க, ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. நம்முடைய சேனலுக்கு இது புதுசுனே சொல்லலாம். எப்படின்னு கேட்டாக்க 47 ஆண்டுகால அனுபவம். என்னுடைய வயதை விட இல்லைங்க, என்னுடைய வயதை விட அனுபவம் ஜாஸ்தி. அப்படி 16-13 வயதில் தெருக்கூத்து கலைக்கு வந்து இன்றளவும் ஓயாமல் ஓடிக்கொண்டு உழைத்துக் கொண்டு இருக்கும் பன்முக திறமை கொண்ட கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் மணி நாடக ஆசிரியர், வீரமணி நாடக சபா உரிமையாளர் ஐயாவின் தெருக்கூத்து நிகழ்ச்சி நமக்கு படம் பிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டேன். அவருடைய நாடகங்களையும் நான் இதுவரை நேராக பார்த்ததில்லை, இதுவே முதல் முறை. அந்த நாடகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாங்க நிறைய நிகழ்ச்சிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய நிகழ்ச்சிகள் மீடியாக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் அடியேன் போடுற வீடியோ உங்களை வந்து அடையும் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் காண முடியும் உடனடியாக. சரிநிலையிலே வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நீ எதிர அடிப்ப இந்த ஊருக்காரங்க அவாவம் பண்ணுவாங்களா? வெரி குட் மார்னிங். குட் மார்னிங். என்னடா பாட்டு பண்ண? என்ன பாட்டு மாதிரி? பப்பல பல பப்பல பல. பப்பாளி தோட்டம். பப்பாளி தோட்டம். உங்க பாப்பால தூக்கிக்கிட்டு விட்டாங்க ஓட்டம். எங்க புதுப்பட்டில வந்து எங்க பாப்பா தூக்கி விட்டாங்க ஓட்டம். படிக்க போறவன் கம்முன்னு படிச்சுட்டு வந்தாட்டாண்டா. இவன 10வது படிக்கும் போது தடவர போன் வாங்கி வச்சிருக்கான். கட்சி போன்றா. அல்ல ஒண்ணு உண்டு. பப்பாளி தோட்டம். சொல்றா. வாய மணிக்கு எடுத்துக்கிட்டு விட்டானா ஓட்டம்.
அதே சொல்றேன். அப்படியே பாடணும். நீ அடி கம்முன்னு. அத்தையெல்லாம் பாடணும். அத்தை பாட வேணாம், மாமா ஷேர் பண்ண வேணுமா? நீ நம்ப மாட்டே சண்டை. என்ன பண்ண? வானத்துல மஞ்சக்குருவி ஊஞ்சல் ஆடுது. மத்தால கோமணத்துக்குள்ள உள்ள நாறுது. நாறுனா போது அவங்க ஒன்றை கேட்டாங்களா? நான் சொன்னா நம்ப மாட்டேடா மத்தாலகாரா. ஏன் நாக்க போட்டு நக்கி பாடுறா தாளகாரா? நாங்க நக்கிறதுக்கு வந்தோம். நாங்க நக்கிறதுக்கு வந்தோம். நீ நம்ப மாட்டேன். அப்ப நாடுறது உண்மைதானே? உண்மையாவே நாரிச்சு தானே இருக்குது. அது மழை பெய்ஞ்சு போச்சுன்னா கவுல அதிகமா பாட்டு எப்படி அப்படி பாடுறா? இந்த வரி உனக்கு பிடிக்கல? எனக்கு பிடிக்கல. வேற வரி, நல்ல வரியா நீயே பாடு. நல்ல வரி பாடிக்கலாம். பாடு போடு. எங்க மாட்டீங்க? ஒரு சாதிக்கு போறவங்க பைத்தியம் நடக்கணும். அதியா பின்னா உனக்கு தெரியாது. நான் வாங்குற பழக்கம் இல்ல.
வாங்கய்யா வணக்கம். வணக்கம். வணக்கத்துக்கு பதில் வணக்கம். பதில் வணக்கம். தங்கள் சித்தம் அடியவன் பாக்கியா ஆஹா. செந்தமிழ் புலவரேனும் செந்தமிழ் புலவரேனும் சீர் சபை வந்திரு நீங்கள் சீர் சபை வந்து நீங்கள் எங்கள் புந்தியில் தெரிந்தவாறு இந்தியில் தெரிந்தவாறு நாங்கள் இன்று புகழ்ந்திடும் நாடகத்தில் சிந்தையில் வியப்பானாலும் விழிப்பாரானால் நீங்கள் செவிதலில் கேட்பாயானால் செவிதனில் கேட்பாயானால் ஒரு நின்ற சொல் கூறிடாமல் நின்மனம் பொறுத்தே யாழ்வி. சபா வணக்கம். நமது தெருக்குத்தை காண வேண்டுதலுக்கு வந்திருக்கக்கூடிய ஆஹா. அனைத்து தாய் தந்தைமார்களுக்கும் பெரியோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் உண்டான ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் மாவட்ட கவுன்சிலர் எலெக்ஷன் தேதி அறிவிச்ச நாள்ல இருந்து தூங்காத வேலை செஞ்சு அந்த மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு வந்திருக்காங்க. மாவட்ட கவுன்சிலர் மற்ற ஒன்றிய குழு உறுப்பினர்கள் வார்டு உறுப்பினர்கள் பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவருடைய பாதத்திற்கும் அரியலூர் வீரமணி நாடக சபாவின் சார்பாக என் சார்பாகவும் முதற்கண் பணிவான வணக்கம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இல்லடா சந்தேகம். என்ன லைட் ரெஜிமெண்ட், என்ன மேலதல கச்சேரி, என்ன கொட்டா போட்டுக்கறாங்க, என்ன செல கூட்டமாகுது. அட பாவி, அவன் பேசுறது செருப்பை வாங்கி போறான் பாரு. என்னப்பா விசேஷம்? என்ன விசேஷம்? என்ன விசேஷம்? கோய்க்கிறது என்ன சொல்லு விசேஷம்? இல்லடா வர தண்ணி ஊத்தி வந்தறனா. போய் கேட்டு அப்போ கும்பாபிஷேகம். ஆமா, ஒருவராய் விளங்கக்கூடிய முக்கன் படைத்த பரமக்கடவுளின் மூத்த பிள்ளை விநாயக பெருமானுக்கும் சக்தியோன்று சமயம் 16 விளங்கக்கூடிய முத்துமாவாரி அம்மனுக்கும் பாறை ஓரடியாய் அளந்த வரதராஜ பெருமாள் கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் செய்து ஓரிரவு தெருக்கூத்து வைத்திருக்கிறோம். நாங்க எல்லாம் நாடக நடிகர்கள். ஆமாடா, தெருக்கூத்தாடிகள். எத்தனை பேர் வந்திருக்க? ஆண் 8 பெண் 8 சதியும் 16 பேர். 16 பேர். ஆமா, ஆமாடா. வந்திருக்கா? ஏன் முன்னாடியா? அட பாவி, ஏன் கண்ணால பாக்கல? கல்யாணத்துக்கு கூப்பிடல. நான் இன்னும் கல்யாணமே பண்ணலடா. ஓ மை காட், நீ கல்யாணம் பண்ண தெம்புல பேசுற? அப்ப ஓ பொண்டாட்டி வந்தீங்களா? டேய், என் பொண்டாட்டி டேய், அது அப்படி கிடையாது. ஏய் முருகா, அது அப்படி கிடையாது. அதாவது நான் ஆண் வேடம் தாங்கி வந்தால் எங்க அண்ணன் தண்டபாணி, எங்க குறுமாடு போய் அவுத்துட்டு போ. எங்க அண்ணன் தண்டபாணி பெண் வேடம் தாங்கி வருவார். தண்டபாணி பெண் வேடம் தாங்கி வருவார். ஆண்களே பெண் வேடம் தாங்கி நடிப்பது. சரி, ஆண் 8 பெண் 8 சதியும் பதியமாக 16 பேர் வந்திருக்கும். இங்கெல்லாம் ஆம்பளை தான் பொம்பளை வேஷம் போடுவீங்களா? ஆமாடா. திருச்சி தாண்டி போனா மதுரை தேவகோட்டை புதுக்கோட்டை பூரா பொம்பளை நடிக்குதுடா. பொம்பளையா? டேய், அது வள்ளி திருமணம் தான், அது மேடை நாடகம்டா. இது தெருக்கூத்து. இந்த பண்ண கூத்தாங்க. இவரு என்ன பண்றாங்க? சரி, இப்ப என்ன கேக்குற? உங்க நாடகத்துல சேர்த்துக்கலாமா? என்னது? உங்க ஆட்டத்துல என்ன சேர்த்துக்கிறியா? எங்க ஜமாவுல? ஆமா. எங்க அவன் கண்ணாடி கைட்டு பாப்போம். கண்ணாடி போட்டது வந்து தெரிய மாட்டேங்குதுடா. உன்னை பார்த்தா ஒரு கால் பிடிக்குது. ஏன் இன்னொரு கால் என்ன அகர கோட்டால கட்டி போட போதா? உன் பார்வையே திருட்டு பார்வையா இருக்குதுடா. பாவி, திருட மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன் வச்சுக்க. திருட மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். உன்னை பார்த்தா ரிக்ஷாக்காரன் படத்துல வர மாதிரியே இருக்குது. ஆசைப்பட மாட்டேன். ஆமா. இப்ப என்ன செய்வ? என்ன ஒண்ணு ஒரு எடுத்துக்காட்டு. என் ஊர்ல என் பேரு யோக்கியன். ஓ, உன் பேரு யோக்கியன்? ஆமா. உன் ஊர்ல வந்து என்னன்னு கூப்பிடணும்? என் ஊர்ல என் பேரு கெட்டிக்காரன் முருகன். கேட்டா யாருக்கு தெரியும்? அனுமனம் இல்ல. தெரியாது. யோக்கியம் வீடு எங்கன்னு கேளு, அப்படியே கரெக்டா கொண்டு வந்து காட்டும். ஓ, யோக்கியம் வீடு. ஒரு அரியா புள்ள கேட்டா கூட கரெக்டா வந்து கூட்ட காட்டும். யோக்கிய வீடு எங்க இருக்குன்னா அப்படின்னு கேட்டா அவ்வளவு பெருமை. ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு சின்ன டம்ளர் எடுத்துக்குவேன். ஒரு பெரிய மெத்த கூட பாப்பேன். அக்கா பொறமோர் குடுன்னு கேட்பேன். பொறமோர். அந்த அக்கா அப்பதான் பெரிய காசு ஏண்டாவை தூக்கிட்டு தண்ணிக்கு வரும். அப்பதான் தண்ணி எடுத்து உள்ள போவோம். தம்பி கேக்குறானு அப்படின்னு அந்த குண்டான தூக்கி தண்ணியில வச்சுட்டு வாசல்ல கெலாசை எடுத்துட்டு உள்ள போவோம். கெலாசு உள்ள புடிச்சு அண்டாவுக்கு நம்பல் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டே இருப்பேன். ஏண்டா, அது பேர் திருட்டு இல்லையா? எப்படி திருட்டாவும்? டேய், நான் தான் பொருள் ஒண்ணு வச்சுட்டு தானே வரேன். ஏண்டா, உன் டம்ளர் எவ்வளவு போறோம்? ஏன் அது ஒரு 10 ரூபா போறோம். அந்த அண்டா எவ்வளவு போகும்? ஒரு 3000 போறோம். 3000 ரூபாவும் 10 ரூபா ஒண்ணா? எப்படி ஒண்ணு இல்லாத போடும். இங்க வர்றா. இப்ப இங்க இருந்து நேரா மூராபாளையம் போறேன். சேட்டு கடைக்கு போ. ஒரு நாக கடைக்கு போய் சும்மா பணம் கேட்டா தந்துருவாங்களா? செருப்பால் அடிப்பான். அடிச்சுடுவாங்க. ஒரு 1/4 பவுன் 1/2 பவுன் நகை எடுத்துட்டு போனா கொண்டு போய் அடகு வை. ஒரு 5000 10,000 பணம் கொடுக்கறான். நீ வைக்கிற பொருள் 1/2 பவுன் இன்னைக்கு 40,000 விக்குதுடா. சோடா பையா. இப்ப நீ என்ன
விக்கிற விலைவாசியை சொல்றதா? இப்ப அதை செஞ்சது யாரு? இதை செஞ்சது அரை பவுன் நகை ஆ. நாம வாங்குறது 5000 10,000 தான் வைக்கிறோம். ஆ. அப்படியே முழு படத்தையும் குடுக்குறானா? இல்லையே, குடுக்க மாட்டேங்கிறான். ஆ. அதே மாதிரி தான் ஆஹா. தமிழரை வைக்கிறோம், குண்டான தூக்குறோம். தூக்குறோம். ஏண்டா அந்த தமிழர் என்ன வேலை? செட்டிய தாக்குறோம், குட்டிய தூக்குறோம். ஏய். ஐயோ அவங்க வீட்டுல ஆள் இருந்தா வம்பா போறோம். அந்த தமிழரும் ஆ. அந்த காசு ஏண்டா ஒண்ணா? ஒண்ணு இல்லதான். ஆ. ஏய், ரெண்டுத்தையும் மனுஷன் தான்டா செய்யறான். ஓ, அதை கேக்குற. ஆ. ஏண்டா ஓ. உங்க அம்மாவும் ஆ. ஒரு பொண்ணு, ஆமா, உங்க தங்கச்சியும் ஒரு பொண்ணு, பொண்ணுதான். உங்க அக்காவும் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு அப்புறம் இவங்க எல்லாம் இருக்கும்போது ஆ. அம்மா எனக்கு மீசை முளைச்சிருச்சு முளைச்சிருச்சு. ஒண்ணு பாருன்னு எதுக்கு சொல்லி செட்டினூர்ல வந்து கல்யாணம் பண்ண?